ஹாய் கைஸ், வெல்கம் டு வனபிராந்தி. ஸோ இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்க படம் வந்துட்டு ராயன். நம்ம தனுஷ் நடித்து எழுதி டைரக்ட் பண்ண அவரோட 50th மூவி. அண்ட் இந்த படத்தோட நான் ஸ்பாய்லர் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். பாசிட்டிவ்ன்றது வந்துட்டு எல்லாத்தோட ஆக்டிங் அண்ட் தனுஷோட ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அண்ட் இருக்கையிலேயே படத்தில் பெரிய பாசிட்டிவ் வந்து நம்ம பெரிய பாய் தான். நம்ம பெரிய பாய் சம்பவம்ன்றது வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. கம்பேக்குன்றது என்ன சொல்றது, ஏஆர் ரஹ்மானுக்கு தான் அந்த படம் ஒரு பெரிய கம்பேக்குன்னு சொல்லலாம். பிஜிஎம்மு சாங்ஸு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சுட்டு என்னன்னா, அந்த படம் முடிஞ்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு அந்த மியூசிக் மைண்டில் ஓடிட்டே இருக்கும்ல. இப்பயும் வந்து அந்த அப்படின்றது அப்படியே ஓடிட்டே இருக்கு மைண்டில் இப்பயும். அதனால வந்துட்டு இது ஒரு தரமான பெரிய பாய் சம்பவம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே செல்வராகவன், தனுஷ், கூட இருந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ. அண்ட் எஸ்ஜே சூர்யாவுக்கு நல்லாவே சூட் ஆயிருந்துச்சு. ஏன்னா அவர் எப்பயுமே அந்த ஓவர் த டாப்பாக போய் ஒரு மாதிரி இதாக பண்ணுவார். பட் இதில் சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் தான். நல்ல ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் முடியும் போது பயங்கரமான எண்டிங்காக இருந்தது. அண்ட் அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்குமே படம் நல்லா ஹை நோட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக எந்த லேகுமே இல்லை, போரிங்காக பெருசாக இல்லை, நல்ல பெர்மிஷன்ஸ்லாம் செட் பண்ணாங்க. ஒரு நல்ல ஸ்டோரி மேபி பில்ட் பண்ணலாம் இதுலேருந்துன்ற மாதிரி நீட்டாக ஒரு இது செட் பண்ணாங்க. பட் இப்போ ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சப்போ என்னன்னா, அந்த ஒரு கிரே ஸ்கேல் ஷேடில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த அவங்க சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு தனுஷ் அந்த ஃபேமிலியோட இதை நல்லா காட்டியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த டிரான்சிஷன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு அவர் சட்டிலாகவே இருப்பார், ஆனால் அதை சுற்றி ஒரு பில்டப் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம மியூசிக்லேயும் அந்த ஒரு லைட்டாக ஒவ்வொருத்தர் பார்க்குற பார்வையில் ஒரு சின்ன டைலாகில் அப்படியே கன்வே பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணுவாருன்றது நமக்கு தெரியாத மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பயங்கரமான ஹை நோட்டில் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு முடியும். பட் எனக்கு பர்சனலாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்கல. ஒரு ஓரளவு அபோவ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி இருந்துச்சு. படம் எங்கே ஃபெயில் ஆச்சுன்னா ப்ராபப்ளி ரைட்டிங்லன்னு தான் சொல்லணும். ஸோ படம் சீன்ஸாக பார்த்தா செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான நல்ல ஆக்ஷன் கொரியோகிராஃபிஸ் இருக்குது. அண்ட் சினிமோட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. பட் படம் எங்கே ஃபெயில் ஆகுதுன்னா கரெக்டான ரைட்டிங் இல்லைன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்லாம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நிறையா ப்ரிடிக்டபுளாகவும் அண்ட் ரெப்பிட்டேட்டிவாகவும் போயிட்டு இருந்த மாதிரி தான் தோணுச்சே தவிர புதுசாக எதுவும் இல்லை. அண்டு பெருசாக ஒரு இது செட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலி ஒரு இதுன்ட்டு ஒரு இது செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை முடித்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ இது வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டின் வருது. அண்ட் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயங்கரமான ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் இருக்க ஆக்ஷன் செட் பீசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, அது உங்களுக்கு பிடிக்கலாம். அண்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னா நான் ரேட் பண்ணுவேன். உங்களுக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும், இந்த மியூசிக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த தேட்டரில் வாவ் மூமெண்ட்ஸ் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஃபார் மோர் ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் லைக் திஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வனபிராந்தி. அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.